ஸ்ரீ குருபியோ நமஹ. சர்வம் குருமுகே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நல்ல குரு நமக்கு கிடைக்கணும். அதே மாதிரி நம்ம சாகேத் நாராயணன் ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராடிஜி ஃப்ரம் ஸ்டேட்ஸ் வந்திருக்கார். அவருடைய இந்த இளம் பிராயம் அப்படிங்கிறது எல்லாருமே இந்த சின்ன வயசுல தான் நம்ம எப்படி வித்யாரம்பம் அக்ஷராபியாசம் கற்றுக்கிறோமோ அது மாதிரி அவளுக்கும் அந்த ஃபேமிலியில் இருக்க அத்தனை பேரும் இன்னி வரைக்கும் சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுத்து வந்துட்டுருக்கா. பரிமளிச்சுட்டு இருக்கார். அவர் நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்கார். சொல்கிறேன், இவர் யார் அப்படின்னா நம்ம சாக்ஷாத் நம்ம விஜயலட்சுமி மாமி கிருஷ்ணன் சார் அவளுடைய பேரன். இவாத்துக்கும் சங்கீதத்துக்கு நிறைய தொடர்புகள் உண்டு. ஏற்கனவே அவள் பேத்திங்க பரதநாட்டியம் அரங்கேற்றம் ரொம்ப அழகாக அற்புதமாக பண்ணினா. எல்லாம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரெண்டு பண்ணுறான். பரதநாட்டியம் அவள் ஃப்ளூட் விதூஷி வேற. உங்களுக்கு அடுத்த முறை வரப்போ அவள் ஃப்ளூட் வாசிக்கிறது நம்ம அந்த இது பயன்படுத்திக்கலாம். அதை பார்த்தா தெரியும். இந்த நம்ம சாகேத் நாராயணன் அதே மாதிரி நாட் ஓன்லி இன் தி வயலின் பட் ஆல்சோ இன் வோக்கல். He has given many more concerts. அதில் எந்த விதமான ஒரு இதுவே கிடையாது. நிறைய அப்ரிசியேஷன்ஸ், அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ் அங்கே ஸ்டேட்ஸில் வாங்கியிருக்காரு. ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதை கேட்குறதுக்கு. பட் few glimpses about சாகேத் நாராயணன். He is now in 9th grade from Livingston, New Jersey. He began his training for classical Carnatic violin music under Srimati Sandhya Anand from the age of 7. Please let us give a big hand for that. At the age of 7, remarkable, absolutely remarkable. அதான் கரெக்டான ஒரு இது. எப்படி நம்ம சவளம் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த ஸ்டேஜில் ஒரு ஆர்ட்டுக்கு அவ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கா. சோஃபா ரொம்ப அழகாக அந்த சாகேத் நாராயணன் இருக்கார். And he also performed at several events in temples and of course in the New York and New Jersey areas. He has participated and won prizes at several competitions like the Papanasam Shivan competition, Cleveland, Tyagaraja Aradhana, etc. இப்படி நிறைய அவருடைய இந்த ஹேட்ல ஃபெதர்ஸ் ஏறிண்டே இருக்கு. இன்னும் நிறைய ஏறும், ஜுவல்ஸோட சேர்ந்து ஏறும் அந்த கிரவுண்ட்ல, அது ஷியோர். Saket also learns classical Carnatic vocal music from Srimati Savitri Ramanand. என்ன அழகு பாருங்க. அதான் இப்போ சொன்ன மாதிரி டியூயோ ரெண்டுலேயுமே அவர் இருக்கார். Since the age of 7, அதுவுமே அப்போ தான் அவர் ஆரம்பிச்சிருக்கார். He has been a part of various events and competitions regularly and won several prizes. நிறைய ரெகுலராக அங்கே கான்சர்ட் கொடுத்துருக்காரு. இப்போ கூட என்னை ஒரு நண்பர் கேட்டார், அரங்கேற்றமான நிறையா பண்ணியிருக்காருன்னா, அவர் சின்ன வயசுலேயே கான்சர்ட் நிறையா பண்ணியிருக்காரு அப்படியே அவர் சொன்னார். அவர் பிரமிப்பாக இருந்தார். அவருக்கு ரொம்ப ஆசை உண்டு. அதனால் கேட்டார், ஆசையாக கேட்டார் அவர். Besides music, Saket plays tennis, table tennis and loves playing video games, etc. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, எல்லாத்துக்குமே ஒரு உந்துதல்னு ஒருத்தர் வேணும் நம்மளுக்கு. நம்ம சொல்கிறோம் ஆற்றுல ஒருத்தர் இது பரிமளிக்கணும்னா கண்டிப்பாக முதல்ல ஒய்ஃப் சப்போர்ட்டிவாக இருக்கணும், பேரண்ட்ஸு, அப்புறம் ஒய்ஃப் சப்போர்ட்டிவாக இருக்கணும். குழந்தைகள் பரிமளிக்கணும்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்கணும். இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படி எடுத்துக்கணும். அதுமாதிரி இந்த குழந்தையுடைய இந்த சப்போர்ட்டுக்கு இங்கேருந்து நம்ம கிருஷ்ணன் மாமா, விஜயலட்சுமி மாமி, மாலினி மாமி, ரமா மாமி, எல்லாருமே அவள் அந்த பாட்டி சீனியர் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் அவெல்லாம் கொடுக்குற ஒரு உந்துதல்ல இந்த குழந்தை பரிமளிச்சு வந்துட்டு இருக்காரு. நம்ம அதை தான் நம்ம இங்கே இந்த இதில் நிறைவு கூறணும். அவர் நிறைய இந்த கோவிலுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு கோவிலில் ட்ரஸ்டியாக இருக்கார். அவர் வாரி இறைக்கிறார். அப்போ பாக்கியெல்லாம் வாரி இறைக்கல அப்படி சொல்லலை. அந்த இது எப்படி இம்பாக்ட் வருது பாருங்களேன். அவர் பாடுறாரு பாடல கொஸ்டின் கிடையாது. அவர் விதை போடுறாருங்க. ஆனால் அந்த பகவான் அடாடா நம்ம இப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அனுகிரகம் பண்ணுறார். இது வந்து அந்த பேரன் பேத்திகளுக்கு கிடைக்கக்கூடிய நிதர்சனமான ஒரு அனுகிரகம், பகவானுடைய அனுகிரகம். ஸோ அப்பேற்பட்ட அந்த அற்புதமான ஒரு சாகேத் நாராயணன் இன்னும் ஒரு நொடிகளில் தன்னுடைய இந்த கான்சர்ட்டை ரொம்ப அழகாக நம்மளுக்கு கொடுக்க போகிறார். கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவரை நம்ம எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும், பகவான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும்.
லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. பகைவனுக்கும் வியாதி வரக்கூடாதுன்னு வேண்டிக்கணும். முதல்ல அதான். இந்த அற்புதமான ஒரு இளம் வித்வானை அவரை நம்ம இப்போ பாராட்ட முகமாக காமெடி அனுகிரகமாக இந்த மாலையை நம்ம சந்திரன்னா ஆசீர்வாதம் பண்ணி சரி கொடுக்குறார். நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பாட்டை ரசிப்போம், வயலின் கச்சேரியை ரசிப்போம். ஆல்ரைட், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஸ்ரீ குருபியோ மகா. Nadu sir, Rumba thanks. I mean, you are very encouraging, and the crowd here also. Thank you so much. Niki Saket will start the concert. Mooladhara Murthy. It's a composition of Papanasham Shivan, set to Ragam Hamsatnani and Talam.
இப்போ வந்து Saket will play Paridhaname Chide, composed by Patnam Subramaniam Iyer, in the Ragam Bilahari, Khanda Chapatara.
Next, Saket will play Paripanayamam by Swati Tirunal in the Ragam Riti Gaule, set to Rupakatala.
Next, Saket will play Thiru Venkataramana, composed by Papalashan Shivan in the Ragam Latangi, set to Rupakatha. ஃபைனல் இப்போ இந்த ரெண்டிஷன் வந்து தில்லானா இந்த ராகம் பூர்ண சந்திரிகா
தாளம் ஆதி கம்போஸ்ட் பை பூச்சி ஸ்ரீனிவாசன். இந்த வயலின் அவனோட ரெகுலர் வயலின் கிடையாது, அதனால இங்கே அவைலபிள் வயலின் வச்சு இஸ் அட்ஜஸ்டிங். ஸோ கொஞ்சம் இந்த சவுண்டு கொஞ்சம் ஒரு இந்த டிஸ்டர்பன்சஸ் இருந்தால் அதை கொஞ்சம் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் அவரோட ரெகுலர் வயலின்னா வித்யூண்டா ரெடியாக இருக்கும், போய் அவைலபிளாக இருக்கிற வயலினா அவன் யூஸ் பண்ணி வாசிச்சுட்டு இருக்கான். ஸோ மைக் இங்கே இருக்கு சார். ஸ்ரீ குருபியோ மகா. ஒரு மகோன்னதமான ஒரு அழகான கான்செப்ட் மாலை வேளையில் ரொம்ப நல்லா கிடச்சிது நம்மளுக்கு. இன்ஃபேக்ட் ரீத்திகவுலாம் எல்லாமே நல்லா இருக்கு, எந்த ஆகும் நம்ம குறை சொல்ல முடியாது. ரீத்திகவுலாம் அதுவும் அந்த நேரத்தில் அந்த காற்று சிறு சிறு சிறுன்னு வந்தோடனே ஒன்றுமே வார்த்தை தெரியல. என்னோட நிறைய பேசக்கூடியவர், அவர் நிறைய பேசுவார், சிவராமன் சார்லாம் அவருக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கார். பெரிய ஹெல்த்தி ஒரு இவர் நல்ல அப்ரிஷியேட் பண்ணக்கூடியவர், அமைதியாக உட்காந்துட்டு இருக்கார். அவர் அப்பப்போ எங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தார். அவர் ரொம்ப ஆசைப்பட்டதுன்னா இதுக்கு ஒரு பக்கவாதி ஏற்பாடு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னாரு அவர். உண்மை அதுதான். ஏன்னா எப்போவுமே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு மிருதங்கம் இது இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த கான்ஸ்டன்ட்டை, அவ்வளோதான். வோக்கல்ல கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். எப்படின்னா கைத்தாளம் போட்டு நம்ம தொடத்தாளம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அவர் எவ்வளோ கஷ்டப்படுவாருங்கிறது ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்டிஸ்ட் ரொம்ப சிரமம். அது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் அதையும் வந்து இவ்வளோ சமாளித்து வாசிச்சு ரொம்ப அழகாக வாசிச்சிருக்கிறது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறது. ஸோ பல இடங்களில் அவர் கச்சேரி அட்டன் பண்ண ஒரு இது. அஃப்கோர்ஸ் தேங்க்யூ, ரியலி ஒண்டர்ஃபுல் கான்செப்ட். தேங்க்யூ ஃபார் அ ட்ரூலி மெமரபிள் அண்ட் இன்ஸ்பைரிங் கான்செப்ட். யுவர் டேலண்ட் ஷோன் absolutely brightly as well. So what an incredible performance. We were captivated from start to finish, no doubt at all. Since beginning you have been watching
the way he played, absolute treat. ஒரு வித்வான் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இப்படி வாசிக்க முடியுங்கிறத ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பார்த்துக்கிறோம், இன்னைக்கு 6 சோறு காமிச்சிச்சு. ஸோ how far he is fit அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஷேரிங் யுவர் எக்ஸப்ஷனல் மியூசிக்கல் டேலண்ட் வித் அஸ் அண்ட் of course in this special evening. That was an absolutely phenomenal concert. Of course, I have to use this word phenomenal, no doubt about it. Because of his talent, I want to use this word. Your music indeed deeply resonated and created a truly unforgettable evening today. Once again, thanks for being with me so far. And of course, in the சாகேத் நாராயணன் மேலும் மேலும் சுவாமியுடைய அனுகிரகத்திலையும் குரு கடாட்சத்திலையும் பெரியவாளுடைய ஆச்சாரத்திலையும் குறிப்பாக ஆற்றுல இருக்கக்கூடிய பெரியவா, ஏன்னா சப்போர்ட் இருக்கணும். ஆற்றுல சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் கலைகள் வளரும். நம்ம இங்கே பார்த்து டிவி சீரியல் போட்டாக்க ஒன்றும் வளராது, அதுதான் உண்மை. சப்போர்ட் இருக்கணும். ஒரு கச்சேரி, ஒரு பாட்டு, ஒரு கற்றுக்கணும்னா அந்த ஆற்றுல ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாவா. ஸோ அவளுக்கு நம்ம இந்த இடத்துல தேங்க்ஸ் கொடுக்கணும். இந்த பேரண்ட்ஸ் தன் மகனை சான்றோடனை கேட்டதா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு நல்ல அழகான ஒரு ப்ராடிஜி எங்களுக்கு காமிச்சு கொடுத்ததுக்கு அவள் பேரண்ட்ஸுக்கும் எங்களுடைய அசோசியேஷன் சார்பாக, மண்டலி சார்பாக, எல்லாருடைய சார்பாக நாங்கள் மறுபடியும் ஒரு சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் மேலும் இந்த சாகேத் ராமன் படிப்புலையும் சுட்டி எப்படி வரணுமோ பெரிய லெவலில் வரட்டும். இந்த சாகேத் நாராயணன் அவரை பாராட்டி இப்போ எங்களுடைய மரியாதை மிகு ராமதாஸ் மாமா, வசந்தி ராமதாஸ் மாமா, அவாத்து மாமியும் ஒரு குருநாதர், அழகாக பாடம் சொல்லி கொடுக்குறார் எல்லாருக்குமே. ஸோ அவர் கையால் குட்டுப்பட்டாலும் முதல் கையால் குட்டுப்படணுமே, அவர் கையால் இன்னைக்கு இந்த சாகேத் நாராயணனுக்கு சுவாமியுடைய அனுகிரக பிரசாதம் கிடைக்கிறது. அதை ஸ்வீகரிச்சுக்கணும்னு கேட்டுக்கிறோம். எல்லாரும் ஒரு கரவொலி கொடுக்கலாம். நம்மாத்திலையும் இந்த மாதிரி கான்சர்ட்ஸ்லாம் கேட்கறதுனால என்ன ஒருன்னா சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். நம்மாத்திலையும் பேர பேத்திகள் அந்த இதில் வரும் அப்படிங்கிறது திண்ணம். ஒரு 2 வார்த்தை நம்ம சந்திரன் நான் பேசணும்னா பாகவதர் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு எங்கிட்ட மேக்கப் கொடுக்குறேன். என்ன அதாவது ஒன்றும் இல்லை, மோஸ்ட் டிஃபிகல்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆல் வந்து வயலின். வயலினில் கத்தி மேல் நடக்கிற மாதிரி ஒரு லேசாக ஒரு போ போடும்போது இப்படி போச்சுன்னா அபஸ்வரமாக போயிடும். இந்த குழந்தை ஒரு 3/4 மணி நேரம் சுஸ்வரமாக க்ளீனாக வாசிச்சான், ரொம்ப அருமை. இதில் பெரிய விஷயம் மாமி சொல்லி மதர் சொல்லி நான் ஐ வாஸ் ஒண்டரிங், அவனோட இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால்தான் அது ஆர்டிஸ்டுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். அவளோட இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது அந்த பர்ஃபார்மன்ஸு அந்த இதுவே தனி. ஏதோ வந்த இடத்துல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைச்சது, அதை வச்சுட்டு அப்படி இவ்வளவு நாளா வாசிக்காத ஒரு வயலினை வாசிக்க வச்சிருக்கான் அவன், அப்படி சொல்லணும். அதனால அது ரியலி ஒண்டரிங். நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னேன், இப்பெல்லாம் நம்ம இங்கே இருக்கிற குழந்தைகளோட அப்ராட்ல இருக்கிற குழந்தைகள் வந்து அவ்வளோ ஜோரா நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய ட்ரெடிஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மியூசிக்கை டெவலப் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த இதுலெல்லாம் நம்ம பார்க்குறோம் டெலிவிஷனில் மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்கும்போது பார்த்தோம்னாக்கா நிறைய இந்த மாதிரி வேஷ்டிகள் தாவணிகள்லாம் பார்க்க முடியுது. அமெரிக்காவில் தான் பார்க்க முடியுது. ஆச்சரியமா ரொம்ப நல்லா வாசிச்சான், ஃபர்ஸ்ட் கிளாஸாக வாசிச்சான். இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு கம்பேரிசன் தான் சொல்லக்கூடாது. as performed very well and as தான் எங்கத்தை சொல்கிற ரீதி கவுட, லதாஞ்சி, லீலஹரி, பூர்ண சந்திரிகா, பிரமாதம் எல்லாமே ரொம்ப நல்லா அம்சத்வனிலேருந்து எல்லாம் அமக்களம். என்ன அட்வைஸ்னாக்க கொஞ்சம் அறவுரையா எங்களுக்கு தான் சங்கீதம் தெரிஞ்சதுனால நிறைய சங்கீதம் கேட்கணும். ஏன்னா நிறைய பிஸியாக இருப்பான், படிச்சுட்டு இருக்கிற வயசு இப்போ இருந்தாலும் இன்ஸ்பைட் ஆஃப் தட் நிறைய மியூசிக் கேட்கணும். நிறைய கேட்டு சாகேத்த ராமன்னு பாடுறான், விசாகா ஹரியோட தம்பி, ரொம்ப எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட். அந்த மாதிரி நல்ல பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டாக வரணும் அலாங் வித் கேரியர். அதுதான் வி விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட் இன் ஹிஸ் கேரியர் ஆஸ் வெல் அஸ் மியூசிக்லேயும் ரொம்ப நிறைய பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப கிரேட் ஆர்டிஸ்டாக வரணும். விட்டுறக்கூடாது வயலினை கடைசி வரைக்கும். அதுதான். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணாலும் எப்போவுமே பிரியா சுதர்சனா ஆடியன்ஸ் வந்து தே ஆர் வெரி கிரேட். ரியலி
ஒரு சின்ன குழந்தைகள் பாடினாலும் யார் பாடினாலும் ஒரு 50 பேராவது மினிமம் வந்திருந்து என்கரேஜ் பண்ணி வாழ எல்லாம் பண்ணி அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஆடியன்ஸ். அதே மாதிரி இன்னைக்கு இத்தனை பேர் வந்து குழந்தை ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ரொம்ப வெரி ஷார்ட் நோட்டீஸில் மைக்லேருந்து எல்லாம் கேமராலேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த நம்ம பிரியா சுதர்சனாவோட ஆஞ்சநேயருக்கு, வேற யார் சங்கர் தான், சங்கருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆல் த அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் மேட் பை ஹிம் ஆக்சுவலி. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி.